அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாம் 2026 நமக்கு எப்போ நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்னாக்கா, ஆஸ் பர் ஆனுவல் பிளானர் படி நமக்கு மார்ச் மாதம் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மார்ச் மாதத்துக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பண்ணாக்கா எனக்கு தெரிஞ்சு மேபி வந்து பண்ணாக்கா பிஃபோர் எலெக்ஷன் வந்து பண்ண நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து பண்ணாக்கா யாரெல்லாம் வந்து பண்ணாக்கா படிக்கணும்னு ஐடியா இருக்கோ ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 2 விஷயத்த சொல்ல போகிறோம் இந்த வீடியோவில். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏஜ் லிமிட்டை பற்றியும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதலாம், அதாவது இந்த பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாம் எழுதலாம். ஸோ இதை பற்றி தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த யாரெல்லாம் எழுதலாம், ஸோ இதை பற்றி பார்த்துருவோம். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெட் எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க. அந்த எக்ஸாமில் டெட் எக்ஸாமில் யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ, பேப்பர் 2 எக்ஸாமில், அதாவது டெட்டு பேப்பர் 2ல் யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்த பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாமுக்கு எலிஜிபிள். ஸோ அதாவது இப்போது லாஸ்ட்டாக ரிலீஸ் பண்ண ரிசல்ட்டு படி ஸோ எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, ஸோ இவங்கெல்லாம் வந்து பண்ணாக்கா 60 மார்க் வாங்கியிருக்கணும். யாரெல்லாம் வந்து பண்ணாக்கா 60 அண்ட் அபோவ் வாங்கியிருக்கீங்களோ அவங்கெல்லாம் எலிஜிபிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா ஓசி கேட்டகரி. ஸோ இவங்களுக்கு வந்து பண்ணாக்கா எலிஜிபிலிட்டி மார்க் வந்து பண்ணால் 90. ஸோ யாரெல்லாம் 90 அண்ட் அபோவ் வாங்கியிருக்கீங்களோ ஸோ அவங்களும் எலிஜிபிள். ஸோ இவங்க 2 தவிர பேலன்ஸ் இருக்கக்கூடியவங்க ஸோ பிசி, பிசிஎம், எம்பிசி, ஸோ அதை டிஎன்சி, ஸோ இந்த கேட்டகரிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 75 மார்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலிஜிபிள். ஸோ இவ்வளோ மார்க் வாங்கினவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாமுக்கு எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நடந்த டெட் எக்ஸாமில் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சர்டிஃபிகேட் தகுதி சான்றிதழ் வாங்கி வச்சுருக்கீங்களோ பாஸ் பண்ணி, ஸோ அவங்க எல்லாருமே இந்த பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாமுக்கு எலிஜிபிள். ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒன். செகண்டு, நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ ஏஜ் லிமிட் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் வித் ப்ரூஃபோடு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ நமக்கு இது வந்து பண்ணாக்கா லாஸ்ட்டாக பப்ளிஷ் பண்ண நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஜியோ நம்பரெல்லாம் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஜியோ நம்பரெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் வந்து பண்ணாக்கா இங்கே இருக்கிறத மட்டும் நம்ம பார்த்துப்போம். ஃபஸ்ட் ஒன், த அப்பர் ஏஜ் லிமிட் ஃபார் த கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு த ஜென்ரல் கேட்டகரி, அதாவது இந்த ஓசி கேட்டகரின்னு சொல்லுவோம் இல்லையா, ஜென்ரல் கேட்டகரி ஃபார் அப்பாயின்மெண்ட் பை தட் பை டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் டு திஸ் செலெக்ஷன். இதுக்கு இந்த பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாமுக்கான அந்த ஜென்ரல் கேட்டகரிக்கான ஏஜ் லிமிட், அப்பர் ஏஜ் லிமிட் எவ்வளோ அப்படின்னாக்கா 53 இயர்ஸ் ஏஜ் ஆஸ் ஆன் த ஃபஸ்ட் டே ஆஃப் ஜூலை ஆஃப் த ரெக்ரூட்மெண்ட் இயர். அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வருதுன்னாக்கா 2023ல் வருது. அப்போ அந்த 2023ல் ஜூலை ஃபஸ்ட்டு டேட்டில் என்ன ஏஜ் இருக்கணும் அப்படின்னாக்கா 53 இருக்கணும். அப்படி இருந்தால் அவங்க எலிஜிபிள். அப்பர் ஏஜ் லிமிட். ஸோ இதிலே வந்து பார்த்தாக்கா அப்பர் ஏஜ் லிமிட் அந்த ஓசி கேட்டகரியை தவிர பேலன்ஸ் இருக்கிறவங்க யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஷெட்யூல் கேஸ்ட் எஸ்சி இருக்காங்க, அடுத்தது ஷெட்யூல் ட்ரைப்ஸ் எஸ்டி, அது பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம் பிசிஎம், அடுத்தது பேக்வர்ட் கிளாஸஸ் பிசி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேக்வர்ட் கிளாஸஸ் பிசி, அடுத்தது எம்பிசி, டிஎன்சி அண்டு டெஸ்பைட் விடோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே ஆஃப் ஆல் கேஸ்ட் இஸ் 58 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட் எவ்வளோ அப்படின்னாக்கா 58 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிராஜுவேட் டீச்சர்ஸ், அதாவது வந்து பண்ணாக்கா பிளாக் ரிசோர்ஸ் டீச்சர்ஸ் எஜுகேட்டர் அவங்களுக்கானதும், அப்புறம் வந்து பண்ணாக்கா பிடி அசிஸ்டண்ட்டுக்கும் ஆன ஏஜ் லிமிட் இது தான். ஸோ யாரெல்லாம் வந்து பண்ணாக்கா ஏஜ் லிமிட் இருக்கோ கரெக்டாக இருக்கோ ஸோ அவங்க எல்லோரும் வந்து பண்ணாக்கா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். விரைவில் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.